விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்திருப்பது அங்கே அவர் சார்ந்த டெல்லி, பஞ்சாப் இந்த 2 மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கோ அல்லது ஆம் ஆத்மிக்கோ அது சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கா சார்? எந்த மாற்றமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன முடிவு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதோ அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு எழுச்சி நாயகனாகவோ புரட்சி நாயகனாகவோ பார்க்கப்படலை. அவர் சிறை சென்றதும் ஒரு ரொம்ப அராஜகமான முறையில், அநீதியான முறையில், அன்எக்ஸ்பெக்டட் முறையிலும் போல ஒரு 7 முறை 8 முறை அவருக்கு சம்மன் கொடுத்து அவர் வீட்டில் போய் நடத்தி அவர் ரைடு பண்ணி அவருடைய சகாக்கெல்லாம் ஜெயிலுக்கு போன போதே எல்லாருக்கும் தெரியும் அது எங்கே போய் முடிய போகுது. அது இன்னைக்கா நாளைக்கா நாளை கழிச்சாங்க தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு எந்த விஷயமுமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீதிமன்றம் அவருடைய கைதை தப்புன்னு சொல்ல அவர் குவாஷ் பெட்டிஷன் தான் போடுறார். அப்போ இதில் வழக்கில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அந்த வழக்கிலே 10 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. புரியுங்களா? கவிதாலேருந்து மற்றவங்கலேருந்து எல்லாரும் உள்ள உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த வழக்கில் முகாந்திரம் சொல்லி ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்தது பூரா நீதிமன்றம் தான். அப்போ இடைக்காலமாக ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு அன்ஜஸ்டிஸ் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக அவருக்கு பெயில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு 1ஆம் தேதி திரும்ப வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. புரியுங்களா? அந்த கேஸில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு நீங்கள் வேறையா நீங்கள் பார்க்க முடியும். அதனால் எந்தவிதம் இந்த எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கைது தான். அவர் ஒரு 2014க்கு முன்னாடி அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இவர் எப்படி ஒரு புரட்சி நாயகனாக இருந்தாரோ அந்த இமேஜ் இன்னைக்கு இல்லை. அதை வி ஹேவ் டு அக்செப்ட். அது ஆன்டி இன்கம்பன்சி அவர் சாதாரணமான ஒரு அரசியல் தலைவர் அறியப்பட்டு அவர் ஒரு கட்சி தலைவர். மம்தா பானர்ஜி மாதிரி, மாயாவதி மாதிரி, ஸ்டாலின் மாதிரி எல்லாரும் மாதிரி ஒரு அரசியல் தலைவர். அவர் எந்த வகையிலையும் புனிதப்படலை. அதனால் அது தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். அண்ட் அவர் கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கலாம். எப்பயுமே ஒரு தலைவர் நம்ம கூட இருக்கும்போதும் அந்த பிரெயின் அது நம்ம கூட இல்லாத போது அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அவர் கூட இருக்கும்போது கட்சிக்காரன் உற்சாகப்படுத்தலாம். தேர்தல் முடிவை பொறுத்த அளவுக்கு அது பஞ்சாப்லையும் இல்லை, டெல்லியிலும் இல்லை, எங்கேயுமே எந்த மாற்றம் ஏற்படுறது. நான் அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு போல அது தனி அனாலிசிஸ். சரிங்களா? டெல்லியில் யார் ஜெயிப்பா, பஞ்சாபில் யார் ஜெயிப்பா, அது தனி அனாலிசிஸ். நான் சொல்றது இவர் வந்ததுனால தேர்தல் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் தான் அதிகமாக பேசப்படும். இப்போ இந்த முறை பிரியங்கா காந்தி நிறைய மாநிலங்களுக்கு பயணம் செய்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தை தாண்டி. அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்குது? அவங்க எதிர்காலத்தில் காங்கிரஸில் ஒரு முக்கியமான லீடராக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்க்கும்போது இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்க சார். இது ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு இருக்கு. அந்த அம்மா ராபர்ட் வத்ராவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முந்தின காலத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுடைய மூக்கு, அந்த அம்மாவுடைய ஹேர் ஸ்டைலு, அந்த அம்மாவுடைய கலர் எல்லாம் இந்திரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியோட தலைமை சரியில்லை என்ற விவாதம் எழுந்தபோது காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமே முற்றுகையிடப்பட்டு பிரியங்கா காந்தி ஆக்குன்னு சொல்லியிருக்கு. காங்கிரஸ் தொண்டர்களே, மற்றவங்களுடைய விமர்சனம், காங்கிரஸ் தொண்டர்களே ராகுல் வேண்டாம் பிரியங்கா கொண்டாங்கன்னா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ராபர்ட் வத்ராவே உள்ள நுழைகிறார். அவர் இப்போ அவர் நான் போட்டிடுவேன்லாம் சொல்லி கிளம்புனது, இந்த முறை அவர் அமைதியில் போட்டிடுவாராங்கிற மாதிரிலாம் கிளம்புனது எல்லாமே அந்த மாதிரி தான். அவர் அப்படி தான் வர்றார். ஸோ இந்த தலைமை எப்பயுமே ஒரு சேஞ்சுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்து, ஏன்னா காந்தி குடும்பத்தை விட்டு போய் காந்தி குடும்பம் சொல்லக்கூடாது, நேரு குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு எண்ணம் எப்பயுமே இருக்குது. ஸோ அந்த சென்ஸில் அவங்க வர இன்னைக்குல நாளைக்குல என்றைக்குமே அது யாருமே அப்ஜெக்ட் பண்ணுறாங்க ஆள் கிடையாது. புரியுங்களா? நாளையிலேருந்து இந்த கட்சியோடைய அகில இந்திய தலைவர் பிரியங்கா காந்தினா அந்த கட்சி பிளவுபட்டு 2ஆ போறதுக்கு யாரும் கிடையாது. சிதம்பரம் எதிர்ப்பாரா, ஆண்டனி எதிர்ப்பாரா, மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பாரா, அசோக் கெலாட் எதிர்ப்பாங்களா? யார் எதிர்ப்பா? யார் எதிர்க்க மாட்டேன். அவங்க அமைதியாக இருப்பாங்க. சரி இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருப்பான்னு பேசாமல் உட்காந்துருப்பாங்களே தவிர அதில் ஒரு ஓட்டு கிடைச்சா சந்தோஷம் தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த குடும்பம் தான் முதல் குடும்பங்கள் யாருக்கும் குழப்பம் கிடையாது. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே தானே தலைவர். மேடையில் பக்கத்துலேயே சோனியாவும் ராகுல் இதுக்கு வந்திருக்காங்க. அவங்க எம்பி தானே, 2 பேரும் எம்பி தான். என்ன உட்காந்து எதனால் உட்காந்து அவங்க ஏதாவது ஸ்டீரிங் கமிட்டி வேறு ஏதாவது கமிட்டி போட்டு தான் எதுவுமே கிடையாது. இப்படி உட்காந்து அந்த குடும்பத்துக்கான முக்கியத்துவம் தவிர்க்க முடியாது. அது அவங்க எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது எடுபட்டுச்சான்னா எடுபடலை. உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட்ட காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் விசேஷமாக அங்கே ஈடுபடலை. ஏன்னா கட்சியோடைய ஐடியாலஜிலே இது விசேஷம் இல்லை சார். உங்கள்கிட்ட நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கொடுக்குறேன், நீங்கள் நல்ல ஒரு மார்க்கெட்டரு பின்னிடுவீங்க. நான் ஒரு குப்பை ப்ராடக்ட் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு நல்ல மார்க்கெட்டர் எப்படி விற்க முடியும்? புரியுங்களா? ரெண்டும் காம்ப்ளிமெண்ட். பிஜேபி ஒரு வலுவான கட்சி, நரேந்திர மோடி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், காம்ப்ளிமெண்டிங். பிஜேபி வலுவா இல்லாமல் நரேந்திர மோடி இப்படி வர முடியும்? நரேந்திர மோடி ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இல்லாமல் பிஜேபி வர முடியும்? ரெண்டும் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ராகுல் காந்தியா பிரியங்கா காந்தியாங்கிற மேட்டர்ல கட்சிக்குள்ள கண்டென்ட்ல, சத்துல, ஐடியாலஜில, பாலிசில கட்சியை ரீவேம் பண்றதுல ஒரு விஷயங்கள் பண்ணும். அதை பண்ணாம நீங்க சோனியா இல்ல, ராகுல் காந்தி இல்ல, பிரியங்கா காந்தி இல்ல, ராபர்ட் வத்ராவோட பையனை கொண்டு வந்தாலும் எந்த பிரயோஜனம் ஆக போகுது? எந்த இடத்துல காங்கிரஸ் வீக்கா இருக்காங்க சார்? இந்த எல்லா இடத்துலையும். அது ரீஜன் வைஸாகவும், ஐடியாலஜி வைஸாகவும், ஃபோர்சைட் விஷன் வைஸாகவும், பாலிசி வைஸாகவும் எல்லா. நான் ஜெயிக்கணும்னா சார், நான் என்ன செஞ்சு ஜெயிக்கணும், எதனால உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லணும்.
உங்களை பிடிக்கல, அவர் தோக்கடிப்பு வாங்கினா அவர் எதுக்கு வரப்போறாரு? அவர் நான் என்ன சொல்றேன், நம்ம ஒன்றும் சேர்ந்துருவோம், சரிண்ணே சேர்ந்துடலாம், நான் உன்னை தோக்கடிக்கணும், எதுக்குண்ணே? இல்லை எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிக்கல, நீ சண்டை போடு, என்னையும் கூப்பிடுற, புரியுங்களா உங்களுக்கு? இல்லை, ஆனால் அவர் வந்தா இப்போ 400 இடங்கள்ல ஜெயிச்சா கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க, ரிசர்வ் 400 இடங்கள் ஜெயிக்காதான் கான்ஸ்டியூஷன் மாற்றுவாங்க. அவங்க அரசியல் தெரியாம பேசுறாங்க, நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை அதை சொல்றது எடுபடாதா சார்? ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க, நம்ம உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ இந்த 10 வருஷத்துல கான்ஸ்டியூஷன் மாத்தலையா? இதற்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் மாற்ற 100 முறை மாற்றப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷன். இல்லை, இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் சொல்றாங்க, எல்லாத்தையுமே மாற்ற முடியும் சார். யார் இந்த பேசிக் பிரின்சிபல் மாற்றணும்? எங்க சார் சட்டம்? நீங்க ஒரு சட்டப்பிரிவு காட்டுங்க, நீங்க பேசிக் பிரின்சிபல்ஸ் மாற்றக்கூடாது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கான்ஸ்டியூஷன் பேசிக் பிரின்சிபல்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிறது சார். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன போட்டிருக்கான்? சோசியல், ரிப்பப்ளிக், செக்குலர், டெமோக், அதெல்லாம் நம்ம எழுதுனது. நம்ம எழுதுனா நம்ம மாற்றக்கூடியது. மாத்திரக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்துச்சுல, 49 இருந்துச்சு அது செக்குலருங்கிற வார்த்தை, சோசியல் வார்த்தை. 76 சேர்த்தீங்க, 76 சேர்த்தா 2024 மாற்ற முடியாதா? நேத்தே மாத்திருக்கலாம் அதை, புரியுங்க. 400 வரணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்க ஒரு நம்பர் சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க, இப்படி வந்தா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இந்த இப்ப இருக்கிற நம்பர்ல நினைச்சா மாத்திருக்க முடியும். 370 எதுல சார் இருந்துச்சு? அரசமைப்பு, இது கான்ஸ்டிடியூஷன். எப்படி ரிமூவ் பண்ணீங்க? 400 MP வச்சிருந்தீங்க. இவங்களுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியலப்பா, பிஜேபி காரங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரியும். 370 அரசமைப்பு பிரிவு சார், அது ஐபிசியா சிஆர்பிசியா? கான்ஸ்டிடியூஷன். அது எப்படி மாத்தினாங்க அவங்க? நான் இந்த 10 வருஷத்துல இவங்க மாத்திருக்காங்க சார் 10, இந்த 75 வருஷத்துல 100 முறை மாத்திருக்காங்க சார். எல்லாருமா 400 MP வச்சிருந்தா? இந்திரா காந்தி இறந்த பிறகு 84 நினைக்கிறேன், ராஜீவ் காந்தி வந்த போது 400க்கு மேல அந்த மரண சிம்பத்தியில கிடைச்சது. 400 எப்ப இருந்துச்சு? யார்கிட்ட இருந்துச்சு? முதல்ல 52 57 தேர்தல் முதல் தேர்தல் இருந்துச்சு, அப்பதான் சுதந்திரம் கிடைச்சு. அப்ப இன்னொரு கட்சியே கிடையாது, கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருந்தாங்க. வேற எப்ப இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம இது வரைக்கும் 17 தேர்தல் சந்திச்சிருக்கோம். எப்ப 400 இருந்துச்சு? யாருக்கு 400 இருந்துச்சு? எப்பயுமே கிடையாது. அப்புறம் எப்படி மாத்தினாங்க? 100 முறை மாத்திட்டாங்க சார். ஒரு முறை இல்ல, 100 முறை மாத்திருக்காங்க. இவங்களுக்கு தெரிய மாட்டேன். அதான் சொன்னேன் சார், இவங்களுக்கு பிரச்சனை. அவங்க பலமுறை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் கட்சி தோல்வி காரணம் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. 400 வந்தால் கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க. இப்ப மாத்த முடியாதா? அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐடியாலஜிக்கலா வீக்கனா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. எல்லாமாவும் ஐடியாலஜியில, தலைமையில. நான் சொன்னேன் உங்களுக்கு, இப்ப விஷன்ல, ரீஜன் வைஸ்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மாநில தலைமைகளை வளர்க்கறதுல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? நீங்க சொல்லுங்க. 67 ஆட்சி இழந்துச்சுல சார், 50 வருஷம் சார் காங்கிரஸ் வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. தனியா நிக்கிற அளவுக்கு அவங்க வரல சார். எப்பவும் ஏதோ ஒரு சீமான் வளர்ந்துட்டார்ல சார், குழந்தை பிள்ளை கட்சி வளர்ந்துட்டாரா இல்லையா சார்? பாஜகவுக்கு தைரியம் வந்துச்சா இல்லையா சார்? இவங்க ஆட்சியை இழந்து 25 வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக. நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் தமிழகத்தில் ஆட்சி இழந்து 25 வருஷம் கழிச்சு பிறந்த கட்சி பாஜக. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிக்குதா இல்லையா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, பாஜக பெருசா காங்கிரஸ் பெருசா? சும்மா தனிப்பட்ட முடிச்சு உங்களுக்கு தயக்கம் இருக்கும்ல, பரவாயில்ல, உங்களுக்கு ரிசல்ட் காட்டிடுவோம். அவ்வளவுதான். நீங்கள் தயக்குற அத்தனை பேருடைய சிந்தனையை உடைக்கிறதுக்கு பாஜக வரப்போகுது. நான் சொல்றது பாஜக நல்ல கட்சி, காங்கிரஸ் கெட்ட கட்சின்னு சொல்ல வரல. உங்களுக்கு புரிய மாட்டுது கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாரு. பாஜகவுக்கு புரிஞ்சிருச்சு, அதிமுகவோட கூட்டணி எல்லா நாளும் இழப்பு தானே. அதிமுக கூட்டணி 10 சீட் ஜெயிச்சிருப்பாங்களா, அது நம்புறீங்கல்ல? அந்த இழப்பு தான். அந்த இழப்பை எதிர்கொள்ற திறன் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு விட்டா நாளைக்கு பிடிக்கலாம். நாளைக்கு நான் ஆட்சிக்கு வரணும், நீ தனியா தான் நிக்கணும். நான் அதிமுக தேவையில்லை, கடைசி வரைக்கும் அதிமுக தேவையில்லை தான் இருக்கணும். நான் தனியா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு நான் ஆட்சிக்கு வருவேன். காங்கிரஸ் கட்சி காமராஜர் ஆட்சி கொண்டு வரும் காங்கிரஸால் இன்னைக்கு சொல்ல முடியுமா சார்? அண்ணன் செல்வப்பிரதம் என்ன சொல்லுவாரு? நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படிம்பாரு. அப்படிதானே சொல்லுவாரு. அப்புறம் இப்படி ஆட்சி பிடிப்பீங்க நீங்க? இவ்வளவுதான் பிரச்சனை. நான் சொல்றது காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சிக்கான டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். போன முறை நீங்க கேட்டீங்க, சொல்ல மாட்டேன்னு, இப்ப பாதி சொல்லிட்டேன். இப்போ அந்த லீடர்ஷிப்ல இப்போ ராகுல் காந்தி இல்லாம மல்லிகார்ஜுன கார்கேவை கொண்டு வருவது, பிரியங்கா காந்தியை முன்னிறுத்துவது, இந்த மாதிரி சில முயற்சிகளை பண்றாங்க. பிரதமர் மோடிக்கு இணையான ஒரு தலைவர் இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு சிக்கலா சார்? பிரதமர் மோடிக்கு இணையாக காங்கிரஸ் கட்சியில் 10 தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை அடையாளப்படுத்தாம இருக்காங்க, அவர்களை முன்னிலைப்படுத்தாம இருக்கிறாங்க. அதே மல்லிகார்ஜுன கார்கே பின்னி படம் எடுப்பாரு, அவர் சுதந்திரமா விட்டீங்கன்னு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி உட்கார மாட்டுறாரு சார் இவரு. நான் சொன்ன போல அவர்கள் எம்பி, ஒரு அகில இந்திய தலைவர். எப்படி சார் நீங்க வந்து கொடுப்பீங்க? அவர் சொல்றாரு சார், நான் இந்த அகில இந்திய தலைவர் தேர்தலில் போட்டியிட போறேங்கிற எனக்கு 18 மணி நேரம் முன்னாடி தான் தெரியுன்றார் சார். யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரியுதா அந்த காமெடி? நீங்கள் வேட்பாளர் என்பதே உங்களுக்கே 18 மணி நேரம் முன்னாடி தான் சொல்லப்படுது. அதற்கு முன்னாடி முன்னிறுத்தப்பட்ட வேட்பாளர் அசோக் கெலாட். அப்ப நீங்க பிரதமரையும் இப்படி காய் நகர்த்த மாதிரி நகர்த்துவீங்க, அகில இந்திய தலைவரையும் காய் நகர்த்த மாதிரி நடத்துவீங்க. நகர்த்தும் போதே நீங்க வந்து சரவணபவன்ல ஹோட்டல்ல சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சாப்பிட்டு இருப்பாரு, நம்ம போய் நிற்போம், அவர் எப்போ முடிப்பார் நம்ம உட்காரலாம்னு. அப்ப ரசம் தான் சாப்பிட்ருக்கீங்களா? சரி சார் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் சாப்பிட்றவன் இப்படியே பார்த்துட்டு என்னங்க இப்போ
அதை மாதிரி அவர் சீட்டு பின்னாடி நின்று இருக்காங்க 3 பேர் சுற்றி. மல்லிகார்ஜுன கார்கே நீங்கள் தான் தலைவர், இந்த இவர் ரஜினி சாருடைய காமெடி மாதிரி மாப்பிள்ள அவர் தான் சட்டம் நம்புது. எப்படி நீங்கள் வருவீங்க? மல்லிகார்ஜுன கார்கேவுடைய தலைமையை நான் குறைச்சி போய்விட மாட்டேன். சுதந்திரம் கொடுத்தால் ஒருத்தர் சுதந்திரம் கிடைக்கணும்ல. நீங்கள் வாங்க தம்பி சேனல் நடத்துங்கன்னா உங்களை எடிட்டராக போட்டால் பத்தாது, உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் மேனேஜ்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லுது. நீங்கள் எடிட்டராக இருந்தானே, நீங்கள் ஆங்கராக இருந்தானே, வேறு ஸ்டாஃபாக இருந்தானே, அதுதான் பாயிண்டாங்க. சுதந்திரம் கொடு. திரு சிதம்பரத்துக்கு ஞானம் கம்மியா, அனுபவம் கம்மியா? அகில இந்திய அளவில் அவருக்கு நாலேஜ் கிடையாதா? அப்படி 100 சரத்பவர் வந்து சாதாரண ஆளாக இருந்தாரா? அவர் வந்து இந்திரா காந்தி காலத்தில் இருந்தவர் இல்லையா? யாரை நீங்கள் விட்டீங்க? பிரணாப் முகர்ஜி வந்து சாதாரணப்பட்டாளா? யாரை விட்டீங்க? நீங்கள் காலகாலமாக இன்னொரு தலைவர் வளர்த்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த தலைவர் உருவானா ஒழிச்சுடுவாங்க. காமராஜரை அழிச்சது யாரு? அப்புறம் உங்க கட்சியில் ஒருத்தர் வளர்ந்தா ஒழிச்சிடணும் எப்படி சார் கணக்கு? பிஜேபியில் இன்னைக்கு 100 இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு அகில இந்திய தலைவராக வருவார். போன பேட்டில் ஒருத்தர் கேட்கிறார், அண்ணாமலை அகில இந்திய தலைவராக உருவாரார். அப்படி உருவாக்கல சார் ஒரு கட்சி. நாளைக்கு நமக்கு போட்டி வந்துருவான்னு நினைக்கலையே. 100 போட்டி வந்தால் இன்னும் தகுதியானது வரும்னு நினைக்கிறாங்க. அது பிஜேபியோட சிந்தனை, ஆர்எஸ்எஸ் சிந்தனை. தேஜஸ்வி சூர்யா யோசிப்பார்ல, நம்மளோட ஒரு 10 வயசு மூத்தவர். அண்ணாமலை யோசிப்பார், நம்மளோட 10 வயசு சின்ன பையன், அவன் நமக்கு முன்னாடி எம்பி ஆகிட்டான், அவன் முன்னாடி பெரிய ஆளாக இருக்கிறான், அகில இந்திய இளைஞரணி தலைவராக இருக்கான். அப்படி யோசிப்பார்ல. அப்போ அங்கே தேவேந்திர ஃபட்னவிஸ், அங்கே லடாக்ல ஒரு எம்பி, இங்கே வந்து நிதின் கட்கரி, இப்படி வயசு வாரி ஆள் வச்சிருக்காங்கல்ல. அப்போ நரேந்திர மோடி வந்து அமித்ஷா நமக்கு போட்டியாக வந்துடும், இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வேறு சொல்லிவிட்டா, அப்படி ஒன்னே பிரதமராக மாட்டாங்க, இவர் தான் பிரதமர், அப்போ நமக்கு போட்டியாக வரும் அப்படி நினைக்கலையே. யார்? நரேந்திர மோடி இருக்கும்போதே சாணக்கியன்னு யாருக்கு சார் பேட்டு கொடுக்குறீங்க? ரிபப்ளிக் டிவியில் சாணக்கியா ஃபோட்டோ இந்தியன் பாலிட்டிஷன் போடுறாங்க. யார் சார் அது சாணக்கியா? அப்போ நான் சாணக்கியா, நீ சாணக்கியா, நான் நரேந்திர மோடி கேட்கலாம்ல. அப்போ ஏன் திட்டத்தில் ஜெயிக்கல, ஓன் திட்டத்தில் ஜெயிக்கிறாங்களா கேட்கலாம்ல. அங்கே எங்கேயா ஈகோ வந்துச்சா? ஒரு கேப்டன் எப்படி சார் இருக்கணும்? எவன் செஞ்சுரி அடித்தாலும் கப்பு எனக்கு, நீ போய் செஞ்சுரி அடிச்சு வாடா, என் சிங்கமே நான் அனுப்பணும். செஞ்சுரி அடிக்க போறானா காலை குறுக்க விட்டுருமா அவன் நினைச்சா? அவனும் செஞ்சுரி அடிக்க மாட்டான், நீயும் கப்பு வாங்க மாட்டான்.